நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகச்சிறந்த அரசியல் விமர்சகர் குஷ்மி கிட்ட தான் பேச போறோம். தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கவர் இன்னைக்கு இந்த விஜய் சங்கீதா இந்த விஷயத்துல என்ன பேச போறாருன்றத நம்மளே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்ப விஜயோட மைண்ட் செட் மனநிலை என்னவா சார் இருக்கும்? இப்ப என்ன பண்றாரு? எனக்கு தெரிஞ்சுமா, ஒரு மனுஷன் பல வருஷமா துன்பத்திலையும் வேதனையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு இன்னைக்கு மன அளவுல விடுதலை கிடைச்சிருக்குமா. மன அளவுல அவருக்கு விடுதலை கிடைச்சனால இனிமே நீங்க பாருங்க, விஜய் பயங்கரமா வீச்சோட ஃபுல் போர்ஸ்ல இறங்கி வேலை செய்ய போறாரு. எல்லாரும் மக்கள் என்ன இவ்வளவு நாள் பார்த்த விஜய் வேற, இப்ப பார்த்த விஜய் வேறன்னு அவருக்கு இருந்த ஒரு தடை நீங்கிருச்சுன்ற மாதிரி நான் பாக்குறேம்மா. நானு என்ன சார், சங்கீதாவை தானே துன்புறுத்தி இருக்காரு, அவங்களுக்கு தானே மன உளைச்சல், இவருக்கு என்ன மன உளைச்சல்? இல்லம்மா, அது பொய்மா, அதெல்லாம் இல்லம்மா. அது என்ன நடந்திருக்குனாமா, 2021லயே இவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அந்த நேரத்துல நான் இருந்தேன். நான் இந்த மாதிரி அரசியலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு என்னை விட்டா வேற ஆளு கிடையாது, நான் போறேன், என்னை விட்டு, எனக்கு இந்த மக்களுக்காக நான் என் உயிரை விடவும் தயாரா இருக்கேன், என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல, பல விஷயங்கள் நடக்குது, நான் இறங்கி போராடணும், சிறைக்கு போகணும், அடி வாங்கணும், நான் ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஆகணும்னு அவர் அன்னைக்கு நைட்டு கெஞ்சுறாருமா. அவங்க இறக்கமே காட்டலமா. நான் அப்புறம் அண்ணா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு அவர் என்னை அனுப்பி விட்டாரு. அப்ப அவர் கெஞ்சிக்கே இருந்தார். வெளியில வரைக்கும் கேட்டுச்சுமா, நான் வெளியே போகல, நான் அப்படியே செக்யூரிட்டி கிட்ட தோல்ல கையை போட்டு அப்படி காதை மட்டும் உள்ள போட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அப்ப அவர் கெஞ்சுறாரு, என்னை இந்த சமூகத்துக்காக என்ன வாழ விடுங்க, நான் அடுத்த பகத்சிங்கா வரப்போறேன், கப்பலோடைய தமிழ்லாம் வாழ போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இல்லைங்க நீங்க அரசியலுக்கு போயிட்டா குடும்பத்தை யாருங்க காப்பாத்துறது, பிள்ளைக்கு அடுத்த மாசம் ஃபீஸ் கட்டணும், என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல, நான் என் குடும்பத்தை பார்த்தா இந்த நாட்டை யாரு பாத்துக்கிறது, என் குடும்பத்தை பார்த்தா அப்புறம் இந்த சமூக மக்களை யாரு காப்பாத்துறது, என் வீடு என் மக்கள் என் குடும்பம் என் மண்ணுன்னு சொல்றவங்க மண்ணுக்கு சமம், நம்ம என் சமூகம் என் மக்கள் என் நாடுன்னு சொல்றவங்க தான் மகானுக்கு சமம். அப்பவே அவர் எழுதுறாருமா. அதை அன்னைக்கு அப்பயே சொல்றாரு. இப்போ ஒய்ஃப் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், கட்சிக்காக பாடுபண்ணும், மக்களுக்காக பாடுபண்ணுன்றவர் அப்புறம் ஏன் தொடர்புல ஏன் இருக்க போறாரு? அப்ப அதுவும் வேணாம்ல, அதையும் விட்டுட்டு மக்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கலாம்ல. ஒருவனுக்கு அந்த ஐம்புல சக்கரம்ங்கிறது உச்சந்தலையில இருக்குமா. அந்த ஐம்புல சக்கரங்களை அவன் அனுபவிக்கும், அவன் வரும்போது அவன் கடவுளாவே மாறிடுவான். அவன் அது எப்ப அனுபவிப்பான்னா, ஆமா, அந்த ஒளி சக்கரம் அவன் எப்ப அனுபவிப்பானா, இந்த மானுடராக பிறந்த இந்த பூமியிலே அவன் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவித்த பிறகுதான் அந்த சக்கரம் அவனுக்கு கிடைக்கும். அதனால இதெல்லாம் நீங்க தப்பா பாக்குறீங்க. நான் அவரை ஒரு கடவுளா பாக்குறேன். கூடிய விரைவில் ஒரு கடவுளாக போறாரு. அப்ப அவங்களுக்குள்ள அதுதான் காரணமே. நான் அப்ப நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா நான் உங்களை விட்டு விலகுற தவிர வேற வழி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட அவர் வருத்தப்படாம மக்களுக்காக சமூகத்துக்காக எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வந்திருக்காருமா. சாதாரண டிவோர்ஸ்னா நீங்க இப்படி முட்டு கொடுக்கறது, இல்லாத பொல்லாத பேசுறது ஓகே. அவங்க துன்புறுத்தி இருக்காங்க, மனதளவுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, காசு கொடுக்காம ரூம்குள்ளேயே வச்சிருந்ததா சொல்றாங்க, டார்ச்சர் பண்ணதா சொல்றாங்க. இதை எப்படி நம்ம இந்த கேள்வியே ரொம்ப அருவருப்பா இருக்குமா. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவர் அவரு கோபமான கேரக்டரே கிடையாது. ஆனா அவர் ஒரு சைக்கோ. அவர் சைக்கோ. ஏன்னா பிரஸ் மீட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க, டக்குன்னு அப்படின்னுவாரு. ஆனா அவருக்கு யாரையுமே அடிக்கக்கூடிய ஒரு குணம் இல்லை. நீங்க கில்லி படத்துல கூட பாருங்க, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க திடீர்னு அவரை காணும் பதட்டத்துல தேடுவாரு. டக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் எங்க போன, பேல்பூரி சாப்பிட போன, பளிச்சுன்னு அடிச்சிருவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி இருக்குமா. அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், முத்துப்பாண்டிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பெண் பாதுகாப்பு இருந்ததுனால அந்த உரிமை இருந்துச்சு. அது இங்கேயும் இருந்திருக்கலாம்ல. அதை ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க சொல்லுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு தலைவர் மேல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எல்லாம் வந்தா பெண்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? பெண்கள் ஓட்டு இப்ப சரிஞ்சிருக்கும்ல, எப்படி ஜெயிப்பாரு? இல்ல இப்பதாமா அவருக்கு அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 20% பெண்கள் வாக்கு இருந்துச்சு, இப்ப 40 இருக்கு. நேத்து நானே பார்த்தனே ஒரு ட்வீட், ஒரு பொண்ணு போடுது, எனக்கு நீங்க வேண்டாங்க, எனக்கு விஜயனாதான் வேணும்னு சொன்னா அவங்க புருஷனே இல்லம்மா நீ போயிட்டு வாமா, பரவாயில்லமான்னு அனுப்பி விடுவாராம். அந்த மாதிரிதான் இந்த புரிதல் விஜயனாக்கும் இருக்குன்னு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா அழகா அழகா அந்த ட்வீட்டை போடுதுன்னா அது ஆகச்சிருந்து எவ்வளவு கேவலம் இதுவா இருக்கும் பாருங்க. இல்லம்மா, அல்வம் அது பாசம்மா, நீ வெக்கம்னு சொல்லாதீங்க. இன்னொரு பொண்ணு விஜயனாக்காக வீட்டுல இருக்க எல்லாருக்கும் விஷம் வைப்பாங்குதுமா. இப்படி ஒரு ஒரு உண்மையான தொண்டர்கள் நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? இன்னொரு பொண்ணு, இந்த தமிழ்நாடு அரசு படி 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 எப்படியாவது படிச்சா போதும், நீ பள்ளிக்கூடம் வந்தா போதும்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு விசித்திரமா வெளியில இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், நான் போக மாட்டேன், விஜயனா பார்க்க வந்தேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய அரசியல் இது பாசம்னு பாருமா.
புரியுதுங்களா? இததாம்மா நாங்க சொல்றோம். இந்த 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 ஃபோர்ஸ் யாராலையும் அடக்கவே முடியாதுமா. இன்னொரு பொண்ணு பாருங்க, எனக்கு புருஷனோட விஜயனாவை தான் பிடிக்குங்குது. இன்னொரு பையன் பாருங்க, நான் நாளைக்கே ஆபரேஷன் பண்ணி பொண்ணாய் விஜயனாவை கல்யாணம் பண்ண போறேங்கிறான். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை நீங்க வேற யார்ட்டையாவது பாத்திருக்கீங்களாமா? அப்படி இருக்கும் போது இது எப்படிமா வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? அவங்களே வராங்கம்மா. தற்கூரி தொண்டர்களை எந்த கட்சியிலயும் நான் பார்த்தது இல்ல சார் இது வரைக்கும். சரி, இந்த அலிமோனி விஷயம் அது என்ன கேட்டிருக்காங்க சங்கீதா, எங்களுக்கு அலிமோனி வேணும்ட்டு கொடுத்துருவாங்க. எங்க தலைவர் அசிங்கமா திட்டினா மக்களை திட்டுற மாதிரி, எங்க தலைவர்கிட்ட வந்து ஜீவானம்சம் கேட்டா மக்கள் கிட்ட ஜீவானம்சம் கேக்குற மாதிரி, புரியுதுங்களா? இப்போ தலைவர் அஃபேர் வச்சிருக்காருன்னா அப்ப மக்கள் எல்லாரும் அஃபேர் வச்சிருக்க மாதிரியா? அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, அது வேற. அது வந்து உச்சம் பற்ற ஒரு 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 ஒளி அவருக்கு தேவைங்கிறதுக்காக அப்படி இருக்கலாம், அது வேற. ஆனா எங்க அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் வந்து அவங்கள்ட்ட காசே கொடுக்காம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரு. அப்ப இவங்க திடீர்னு ஒரு 200 ரூபா கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து அதற்காக வந்து இவங்க வந்து வேலை செய்யறாங்க. அவங்க வந்து பெரிய பணக்காரவங்க, பங்க் எல்லாமே எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள வந்து காசு கொடுத்து வாங்கிருச்சு திமுக. அதுதான் உண்மை. இதை நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் என்னால வந்து சொல்ல முடியும். அவர் வந்து அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்கள இயக்குறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன் அம்மா தேர்தல் நேரத்துல வரணும் சொல்லுமா? ஏன் தேர்தல் நேரத்துல உங்களை இறக்கி விடணும்? சரி, இதை விடுங்க. அவங்க விஜயோட பையன் வந்து விஜய ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாராம். அதுவும் திமுக சரியா? அந்த அட்மினே திமுக ஆளு, அவருடைய அட்மின். அவர் தான் வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க எங்க தலைவர் எவ்வளவு பெரிய பாச நேசமான ஒரு ஆள்னா, கோட் படத்துல அவருடைய பையன் பேரை அவரோட பையனாவே வச்சிருப்பாரு. ஆனா ஒரு சைக்கோ சாடிஸ்டுக்கு பையன் பேரை வச்சுட்டாருமா. ரொம்ப தப்புமா அது. ஆனா பையனுக்கு ஒரு நல்ல கேரக்டரா வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் வச்சு மாத்தி இருக்கலாம். ஒரு சைக்கோ, ஒரு டார்ச்சர் கேரக்டர், கொலகார கேரக்டருக்கு தன்னோட பையன் பேரை வச்சிருக்காருமா. அப்ப அவர் எவ்வளவு பாசமானவரா இருப்பாருன்னு பாருங்கம்மா. இல்ல சார், என்னன்னாலும் நீங்க இப்ப கரூர்ல ஆரம்பிச்சு ஜனநாயகம்ல ஆரம்பிச்சு இப்ப இந்த பர்சனல் இஷ்யூ வரைக்கும் எல்லாமே திமுக சதின்னு எப்படி சொல்ல முடியும்? அது எஸ்கேபிசம் தானே அது. இப்ப இந்த விவகாரத்தை நியாயமா கோவப்பட வேண்டியது நாயனார் நாகேந்திரன் மேலதான். அவர் தான் இதை கிளப்பி விட்டாரு. ஏங்க நீ தான் சொன்னீங்க அப்படின்னு. ஆனா நாங்க ஏன் திருப்புறோம்னா, எங்களுக்கு நாயனார் நாகேந்திரன் முதலாளி. அவரை பகைச்சுக்கிட்டா எங்க தலைவர் உள்ள இருக்க முடியுமா? வெளியில இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஜெயில் நிறைஞ்சிரும். எங்க தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன ஆகும்? அவனே ஏதாவது பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு தலைவர் ஜெயில இருக்காரா, தலைவர் ஜெயில போய் பார்க்கலாம், அப்ப நம்ம ஏதாவது தப்பு செஞ்சாதான் போக முடியும்னு அவன் இங்க எல்லா குற்றம் செஞ்சிருவான். செயின் அடிப்பான், பர்ஸ் அடிப்பான், போன் அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அங்க போயிட்டா ஜெயில போயிட்டா தளபதியை பாத்துக்கலாம்ல. அதுக்காக அப்படி ஜெயில நிறைக்க முடியாது. ஜெயில் நிரப்பும் போராட்டம் இதுக்கும் பேரு. அப்படி நாங்க பண்ண முடியாதுங்கிறதுக்காகத்தான் எங்களை கைது பண்ணல. அதனாலதான் நாங்க அவங்கள டீச் பண்ணல. நாங்க இப்படி டீச் பண்றோம். அப்ப நயனார் நாகேந்திரன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஓப்பனா வெளிப்படையா சொல்லியுமே இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் அவரை கடிக்காம இப்ப திமுக கடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆமா, அதுதான் காரணம். அதை நீங்க நேர்மையா வெளியில இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதை நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. உங்க சைட்ல உங்க தொண்டர்கள்லாம் 25 ரூபா வாங்கிட்டு தான் ட்வீட் போடுறதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு எப்படின்னு தெரியலம்மா. எனக்கு வந்து 25 ரூபாய்க்காகலாம் நான் வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லம்மா. அப்புறம் 25 ரூபாய்க்காகலாம் நான் வேலை செய்யக்கூடிய ஆளே கிடையாதுமா. மாசம் 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக மட்டும் தான் நான் என்ன சில்லற பயலா சொல்லுமா? அப்படி இல்லை. நாங்க மாசம் இந்த வழக்கே வாங்கல. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது? ஏன் வருது சொல்லுங்க. சார், எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வீட்டுல ஒருத்தவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆபீஸ்ல ஒருத்தவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு பொண்ணா இருக்கிறவங்களால உடனே எல்லாம் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட முடியாது. இப்ப பண்ணிட்டோம்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, வீட்டுல நம்மள எப்படி அணுகுவாங்க, சொந்தக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். ஏன்னா நம்ம தான் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாலே நீ என்ன பண்ண, நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்த, நீ அந்த டைமுக்கு போற, நம்ம கேள்வி கேட்போம். விக்டிம மீட்டூன்னு ஒரு இது ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பாடகிலாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த மீட்டூல எக்ஸ்போஸ் பண்ணாங்க பாதிக்கப்பட்டதை. ஒரு நடிகையெல்லாம் வந்து டைரக்டரால பாதிக்கப்பட்டதை கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இப்ப என்னது, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அது தப்பு இல்ல, அது நியாயம்தான். ஆனா எங்க தளபதி விஷயத்துல அது தப்பு இல்ல. நிறைய முட்டு பாத்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு டிஃபரெண்டான முட்டை நான் பார்த்ததே இல்லை. என் தலைவன் என்ன கேவலமான தப்பு பண்ணாலுமே எங்க தலைவனே வெளியே வந்து நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு கேடு கட்டவன், நான் ஒரு கேவலவாதின்னு சொன்னா கூட இல்ல தலைவரே, உங்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, உங்களையும் பாவம், நீங்க இப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல, நாங்க முட்டு கொடுப்போம். புரியுதுங்களா? இன்னைக்கு தேவையான அவதூறுகள் எல்லாமே கிடைச்சிருச்சு. இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னும் நல்ல முட்டு கொடுங்க. நன்றி.